ஸோ இன்றைய தினம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஃபுட் ப்ரொடக்ஷன் 1 டிகிரி ஜாஸ்தி ஆகும்போது 20% ஃபுட் ப்ரொடக்ஷன் டவுன். அதுதான் நடக்கிறது இப்பொழுது. 20% போச்சு. ஆனால் பாப்புலேஷன் மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த நூற்றாண்டில் 2100 2 டிகிரி இல்லை 4 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டிகிரி செல்சியஸ் ஆனாலே 40% ஃபுட் ஆஃப் ஆகிடும். 3 டிகிரி என்ன 60%, 4 டிகிரி என்ன 80% ஃபுட் ப்ரொடக்ஷன் அவுட் ஆகிடும். ஸோ இப்பொழுது 20% அவுட். 1 டிகிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு சென்ற நூற்றாண்டு. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டதுக்கும் இதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அடுத்து 2வது வானதூதர் ஊதுகிறார், எக்காளம் ஊதுகிறார். உடனே கடல் ரெட்டாக மாறுது, சிகப்பு மயமாகிறது. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 4/3 அவுட். 4/3 கப்பல்கள் எல்லாமே முழுகி போச்சு. நாசனம். இன்று கடலிலே நாம் குப்பை தொட்டியை கொட்டி இந்த கடலை விஷமாக்கி கொண்டிருக்கிறோம். மத்திய தரைக்கடலில் ஏற்கனவே விஷம். ஏன்னா மத்திய தரைக்கடல் க்ளோஸ்டு சி, ஒரே ஒரு இதுதான் இருக்குது, என்ட்ரன்ஸ் டு அட்லாண்டிக் ஓஷன் கனெக்ஷன். மற்றபடி க்ளோஸ்ட். ஸோ வர்ற குப்பையெல்லாம் அதில் தேங்கி தேங்கி இப்பொழுது ஆல்ஜி, ஆக்சிஜன் டிப்ளீட்டிங் ஆல்ஜி, அனாக்சியா, ஆக்சிஜனை எடுத்துடும் அந்த ஆல்ஜியெல்லாம் சேர்ந்து. அந்த பாசை ஆக்சிஜனை சாப்பிடும். ஸோ மத்திய தரைக்கடல் ஏறக்குறைய இறந்து கொண்டிருக்கிறது. மற்ற ஓஷன்ஸ் கூட நிறைய கோரல்ஸ், பவளப்பாறைகள்லாம் செத்து கொண்டிருக்கின்றன. 82% ஃபிஷ்ஷை காலி பண்ணிட்டோம். ஸோ ஆகவே கடலிலே இறப்பு தான் அதிகமாக இருக்கிறது, வன்முறை அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த 2வது எக்காலம் திருவெளிப்பாட்டில் அருளப்பர் பார்த்தார். நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அருளப்பர் பார்த்து தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு. திடீரென்று 3வது ஏஞ்சல்ஸ் வானதூதர் எக்காலம் ஊதுகிறார். பெரிய ஒரு கல், விண்வெளி கல் விண்ணிலிருந்து வந்து விழுகிறது. 4/3 உயிர்கள், மக்கள் செத்து போகிறாங்க. ரிவர்ஸ், அந்த கல் விழுந்து தூசியும் தும்மும் போய் சேரும் சகதி ஆறி நதிகளும் குளங்களும் அழிக்கப்படுகின்றன.